கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்ற தலைப்பிலே இந்த 2 காலங்களிலும் நாம் சில தலைப்புகளிலே சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்தபோது அவர் இன்னார் என்று அநேகருக்கு தெரியவில்லை. நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தான் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், நான் உயர்வில் இருந்து உண்டானவன், மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தவன் என்றெல்லாம் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் அநேகர் விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அவரை விசுவாசித்து அவருக்கு பின் சென்றார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள் அவரோடு இருந்தார்கள். ஆனால் தேவகுமாரன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனும் தேவகுமாரனுமாய் இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே விசுவாசமாயிருக்கும்படிக்கு எல்லாரையும் அழைக்கின்றார். இந்த நாளிலும் தேவகுமாரனை விசுவாசித்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்துக்கு தந்தருளி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் தேவகுமாரனை விசுவாசித்தால் நரகம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. என்னை தள்ளி என் வார்த்தைகளை விசுவாசியாதவனை நியாயந்திருக்கிறது கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று தேவகுமாரன் சொல்லிவிட்டார். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணமில்லா வாழ்க்கை, ஆக்கினை தீர்ப்பில்லாமல் நித்தியத்திலே சேர்க்கப்படுதல், இது எல்லாமே தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அவரை பற்றி கொண்டிருப்பவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். 2வது, விசுவாசம் வல்லமை உள்ளது, அது நம்மை ஜெயிக்க வைப்பது. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கது, அது வல்லமை உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எபிரேயர் 11:6 இந்த விசுவாசனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், நீதிக்கு சுதந்திரவாளியானார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், வெட்டப்பட்டு மரித்தார்கள், தோள்களை போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். குறைவுகள் துயரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தும் நிச்சயத்தில் இதற்கு நிறைவான பலனை அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். விசுவாசம் பெரிய கிரியைகளை செய்ய வல்லது, அநேகத்தை ஜெயிக்க வல்லது, எல்லாவற்றையும் விட உலகத்தையே அது ஜெயிக்க வல்லது என்று சொல்லுகின்றார். உலகம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் குறிக்கிறது. அவற்றையெல்லாம் ஜெயித்து நித்தியத்திலே நாம் சேர்வதற்கு தேவகுமாரன் மீது வைக்கும் விசுவாசம்தான் மிகப்பெரிய கேடயம் என்று நமக்கு சொல்லுகின்றார். 4வது, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் மாற தேவகுமாரனிடத்திலே விசுவாசம் வையுங்கள். யோவான் 12:36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்க ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். தேவகுமாரன் வழிகாட்டுகிற வெளிச்சமாயிருக்கிறார். நமக்குள்ளே பிரகாசித்து நம்மை நமக்கு காட்டி நாம் போகிற இடம் என்னதென்று வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருந்தால் அது என்றென்றைக்கும் தங்கி தரிக்கிற ஒரு வெளிச்சமாயிருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் தேவகுமாரின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் அநேகருக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருப்போம். நம்முடைய வெளிச்சத்தினிடத்திலே அநேகர் ஓடி வருவார்கள். அப்ப தேவகுமாரன் சொல்கிறார், ஒளியினிடத்திலே விசுவாசமாயிருங்கள். விசுவாசத்தினால்தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். 5வது, விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 7:38 என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிப்பவர்கள் அடைய போகிற ஆவி. அப்படியானால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையிலே குறிப்பிட்ட நபர்கள் கைகளை வைக்கும் போது இறங்கி வருகிற ஆவியானவர் என்று சொல்லவில்லை.
விசுவாசத்தின் ஆவியை அவர் சொல்லுகின்றார். அந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு கொடுக்கப்படுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டு போரிடத்திலே போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சகல சத்தியத்தை உங்களுக்கு போதித்து நடத்துவார். ஆறாவது, நியாய பிரமாணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாகி கர்த்தர் ஒருவருக்கே நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். பிரமாணங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாகி ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவகுமாரன் இந்த விசுவாசத்தினாலே தந்திருக்கின்றார். அப்படியானால் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது. அவருடைய பிரமாணத்துக்கு நாம் கீழ்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 13:39 நியாய பிரமாணத்திலிருந்து எவைகளினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகளிலிருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். இந்த விடுதலையை தேவகுமாரன் மீது வைக்கும் அந்த விசுவாசனாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏழாவதாக, விசுவாசனால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கேட்பவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். 2 கண் தெரியாதவர்களை ஆண்டவர் குணமாக்கும் போது எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? நாம் கேட்டுக்கொள்கிறவைகளை தேவகுமாரன் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய அந்த வல்லமையையும் அவரையும் நாம் விசுவாசிக்கும் போது நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசனாலே அநேக பலன்கள் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 7 பலன்களை நாம் சிந்தித்தோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்பது முதல் அவரை விசுவாசிக்கிறவன் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறான் என்பது வரை நாம் தியானித்தோம். அவரை விசுவாசித்தால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று அவர் சொல்லிவிட்டபடினால நிச்சயமாகவே அவர் நாம் இடறினாலும் தூக்கி நிறுத்துகிறார். நாம் வழி விலகினாலும் நம்மை தம்மை நோக்கி திருப்பிக் கொள்ளுகிறார். சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிற தகப்பன். நாம நற்காரியங்களை செய்து பரலோகத்தை அடைய முடியாது. தேவகுமாரன் மீது வைக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.